வணக்கம் அன்பு நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை பற்றி பார்க்க போகிறோங்க. இது வீடுகளுக்கும் முந்தைய வீடு, அறுபடை வீடுகளுக்கும் முந்தைய வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமை பெற்ற தலம் தான் நம்ம சென்னிமலை முருகன் கோயிலுங்க. இது பார்த்திங்கன்னா ஈரோட்டிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்துலேயும் நம்ம பெருந்துறையிலேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தூரத்துலேயும் இந்த தலம் இருக்குதுங்க. இந்த தலத்தை பற்றி சிறப்புகள், இங்கே என்னென்ன வரலாறு அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கந்தசஷ்டி கவசம் அரங்கேற்றப்பட்ட தலம் சொல்லக்கூடிய சென்னிமலை தலம். இங்கே தான் முதல்ல கந்தசஷ்டி கவசம் பாடல் இங்கே தான் அரங்கேற்றமே செய்யப்பட்டதுங்க. அப்படிப்பட்ட தளத்தில் இங்கே சஷ்டி விரதம் இருக்கிறப்ப கண்டிப்பாக குழந்தை கிடைக்குங்கிறது இங்கே உள்ள ஒரு பொதுவான ஒரு கருத்துங்க. அது இல்லாமல் திருமணம், தொழில், இப்போ வீடு வாங்குறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு முடிவு எடுக்கிறதா இருந்தால் இந்த சென்னிமலை முருகன் சிரசு மேலே பூ வச்சு அது வாக்கு கேட்டு அந்த கேட்ட மாதிரி வாக்கு வந்தால் மட்டும்தான் மேற்கண்ட விஷயங்கள்லாம் இவங்க செய்கிறாங்க. இங்கே மூலவர் பார்த்தோன்னா சுப்பிரமணிய சுவாமிகள் முருகன் தான் செவ்வாய் வடிவில் இருக்கிறாரு. தாயார்னு பார்த்தோன்னா அமுதவள்ளி சுந்தரவள்ளின்னு சொல்லிட்டு வள்ளி தெய்வானிக்கு தனியாக இங்கே ஒரு ஆலயம் இருக்குதுங்க. இங்கே தலை விரிச்சுன்னு பார்த்தா புளிய மரம். இங்கே தலை தீர்த்தம்னு பார்த்தோன்னா ஒரு 20க்கும் மேற்பட்ட தீர்த்தங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்திர தீர்த்தம், இயம்மன் தீர்த்தம், காசிப தீர்த்தம், பச்சை தீர்த்தம், நிருதி தீர்த்தம், சிவகங்கை காசி கிணறு, மாமங்க தீர்த்தம், வரடி தீர்த்தம், காளி தீர்த்தம், தேவி தீர்த்தம், செங்கொலிநீர் வாவி, விஷ்ணு தீர்த்தம், நெடுமால் சுனை, பிரம்ம தீர்த்தம், தேவர்பாளி, நவவீர தீர்த்தம், சாரதா தீர்த்தம், மார்க்கண்டிய தீர்த்தம், தெப்பக்குளம்னு இங்கே மொத்தம் ஒரு 20 தீர்த்த வகைகள் மட்டுமே இருக்குதுங்க. இத்தனை தீர்த்தம் இருந்தாலும் இந்த சென்னிமலை முருகனுக்கு தேவையான நித்திய அபிஷேகம், நைவேத்தியம் பண்ணுறதுக்கெல்லாம் திருமஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாமாங்க தீர்த்தத்திலிருந்து மட்டும்தான் இந்த தீர்த்தத்தை தண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்க. இந்த முருகருக்கு தேவையான பயன்பாட்டுக்கு தேவையான எல்லா நீரையும் அந்த குளத்துலேருந்து மட்டும்தான் எடுக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா கடும் கோடையாக இருந்தாலும் கூட இந்த மாமாங்க தீர்த்தத்தில் தண்ணி வத்தவே வத்தாதுங்க. இது பெரிய ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வுங்க. இங்கே இந்த சென்னிமலை உருவான கதை அப்படின்னு பார்த்தா ஒரு 2-3 விதமாக சொல்கிறாங்க. இப்போ பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, இது பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து நொய்யல் ஆற்றங்கரையிலேருந்து ஒருத்தர் பசு மாடுகளை நிறைய வளர்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அவரோட மாடு மேய்ச்சலுக்கு போயிட்டு வர இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அதை தானாகவே பால் சுரந்ததாகவும், அந்த இடத்த தோண்டி பார்க்குறப்ப அங்கே முருகன் சிலை கிடைத்ததாகவும், அந்த முருகன் சிலை பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு மேலே ரொம்ப அழகாகவும், இடுப்பு கீழே சுத்தமாக வடிவமைக்கப்படாத ஒரு உருவமாகவும், அதாவது கீழே செதுக்கவே இல்லை, இடுப்புக்கு மேலே மட்டும் செதுக்கியிருக்கோங்க. இப்பவும் நீங்கள் பார்க்கலாம், இடுப்புக்கு மேலே அழகான ஒரு உருவம் இருக்குங்க. இடுப்பு கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே செதுக்காமல் அந்த மாதிரி தான் இருக்குங்க. இதை சிலையை எடுத்து கோயில் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து பண்ணுறப்போ மீதி இருக்கிறதையும் சிலையை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிற்பி வச்சு செய்கிறப்போ இடுப்பு கீழே செதுக்கிறப்ப ரத்த பீறிட்டு வந்ததாகவும், அங்கே இருக்கிற முனிவர்கள் பழைய ஆளுகளெல்லாம் கூப்பிட்டு கேட்குறப்போ முருகன் இப்படியே இருக்கிறதுக்கு தான் விருப்பப்படுறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து அங்கே வச்சுட்டாங்க. நீங்கள் இப்போவும் அங்கே அபிஷேகம் நடக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த இடுப்பு கீழே செதுக்காத அந்த உடல் பாகத்தை பார்க்கலாங்க. இதனாலேயே அந்த முருகன் மிகவும் ஆண்மையான முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே முருகன் மேலே அபிஷேகம் பண்ணி தரக்கூடிய பால் அதை குடிக்கிறப்போ இன்னுமே குழந்தை வரம் கிடைக்கிறவங்களுக்கு மிக சிறப்பாக சீக்கிரமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குங்க. இங்கே முருகனுக்கு அபிஷேகம் பண்ணப்படக்கூடிய தயிர் கெடுறது இல்லைங்க. இது மிகப்பெரிய விஷயம். அதாவது முருகன் மேலே அபிஷேகம் பண்ணக்கூடிய தயிர், பால் கெட்டு போகிறது இல்லைங்க. இது மிகப்பெரிய அதிசயம். இந்த சென்னிமலை முருகன் கோயிலுக்கு மேலே காக்கா பிறக்கிறது இல்லைங்க. அதுவும் ஒரு அதிசயமாகவே இருந்துகிட்டு இருக்குது. இந்த கோயிலோட உயரம்னு பார்த்தா 1740 அடிங்க. இங்கே படி அமைச்சிருக்கிறாங்க, நடந்து போகலாம். 1320 படிங்க. செங்குத்தாக இருக்காது, நல்ல அப்படி சாய்தளமாக போகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பக்கத்தில் போனவங்க தான் கொஞ்சம் செங்குத்தாக போகிற மாதிரி இருக்கும். 1320 படிகள் கொண்ட ஒரு அழகான ஒரு படி வழியும் அமைச்சு வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் நான் போய் பார்த்த வரைக்கும் சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் ஹார்ட் பேஷண்ட்டு, கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்க இதில் போகாமல் இருக்கிறது சிறப்பு. பஸ்லேயே போயிடலாம், அங்கே பஸ் வசதி செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம சொந்த வாகனம் கொண்டு வந்தால் சொந்த வாகனத்திலே போயிடலாங்க.
கொஞ்சம் திணறுவாங்க. 1320 படிங்கிறது கொஞ்சம் தூரமாக தெரியுது. கொஞ்சம் கஷ்டப்படுறத நிறைய பேர் கஷ்டப்படுறதையும் பார்த்துருக்குறேன். அதனால் உங்களுக்கு உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னா நீங்கள் படிக்கட்டில் போகலாம். இல்லைன்னா அங்கே கோயில் நிர்வாகமே பேருந்து தயார் செஞ்சு வச்சுருக்காங்க, அதில் போகலாம். இல்லைன்னா நம்ம சொந்த வாகனத்திலே போகலாம். கார், பைக், பஸ் எல்லாமே மேலே போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க. நம்ம அதுலேயும் போகலாங்க. இதில் என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த கோயில் ரொம்ப அதிசயமான ஒரு நிறைய விஷயங்கள் கொண்ட கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா ரெட்டை மாட்டு வண்டி, இந்த 1320 படிகளையும் ரெட்டை மாட்டு வண்டி ஏறினதா, ஒரு செங்குத்தான வளைவுலலாம் ஏறினதா ஒரு அதிசயமான விஷயம் நடந்திருக்குதுங்க. எப்போதுமே இங்கே இருக்கிற முருகனுக்கு வந்து அந்த திருமஞ்சம் தீர்த்தம் அப்படிங்கிறது அந்த மாடு தான் கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த மாட்டு மூலமாக தான் அது மேலே வச்சு தான் டெய்லியுமே எடுத்துகிட்டு போவாங்க. இருந்தாலும் ரெட்டை மாட்டு வண்டியை பூட்டி அது அந்த படிக்கட்டு வழியாக ஏறினது, அதை செங்குத்தான படிக்கட்டுலலாம் ஏறி அப்படி போனதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விசேஷங்க. இங்கே ரொம்ப முக்கியம்னு சொன்னால் குழந்தை வரத்துக்காக இங்கே ரொம்ப அதிகமான சஷ்டி விரதம் இருக்கிறாங்க. குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விரதம் குடிக்கிறவங்க இந்த சென்னிமலை முருகன் கோயிலில் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இவர் வந்து செவ்வாய் தோஷம் நிற்கக்கூடிய ஒரு தலமாகவும் இருக்குதுங்க. இவர் முருகனே பார்த்தீங்கன்னா செவ்வாய் அம்சமாக இருக்கிறாரு. இவரை சுற்றி நவகிரகங்கள் அமைக்கப்பட்டிருக்குது. இவரை வழிபட்டாலே நவகிரகங்களையும் வழிபட்டதா ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் செவ்வாய் தோஷம் நீக்கக்கூடிய ஒரு தலமாகவும் இந்த தலம் இருக்குதுங்க. இங்கே முகூர்த்த நாளில் பார்த்தீங்கன்னா அதிகமான திருமணங்கள் இங்கே நம்ம சென்னிமலை கோயிலில் நடக்குங்க. அதை நம்ம அதிகமாக பார்த்துருக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நோய் தீர்க்கும் சஞ்சீவி மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான மூலிகைகள் எல்லாமே இந்த மலையை சுற்றி இருக்குது. இந்த மலைக்கு நீங்கள் மேலே போயிட்டு வந்து அங்கே ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு வந்தீங்கனாலே உங்களோட சுவாசம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இந்த மூச்சு பிரச்சனை இருக்கவங்க, ஆஸ்துமா பிரச்சனை இருக்கவங்கலாம் இந்த மாதிரி மலையில் அங்கே போய் இருந்துட்டு கொஞ்ச நேரம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது, குணமாக வச்சுது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. அனுபவ ரீதியாகவும் இதை அனுபவிச்சிருக்கிறோம். இங்கே நோய் தீர்க்கும் வல்லமை கொண்ட நிறைய மூலிகை செடிகள் இருக்குங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா சஞ்சீவி மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடிய பழம் இங்கே இருக்குது. அதுலேயும் வெண்தவளை, வெண்சாறை, காணாஞ்சூளை, கேயாத வெட்டி, கரநொச்சி அப்படிங்கிற நிறைய மூலிகை இங்கே இருக்குதுங்க. இங்கே வந்து வழிபட்டுட்டு போனாலே நிறைய நோய் சரியாகுங்கிறது ஐதீகங்க. முன்னொரு காலத்தில் சோழ அரசர்கள் அவர்களில் ஒருத்தரான சிவாலய சோழன் அவர் வந்து நிறைய திருத்தலங்களுக்கு போய் நோய் பரிகாரத்துக்காக நிறைய திருத்தலம் சென்று அங்கெல்லாம் சரியாகாமல் இங்கே சென்னிமலை வந்து நோய் நீங்க பெற்றதுனால அவர் வந்து இந்த கோயிலை உருவாக்குனதா ஒரு வரலாறு இருக்குங்க. அப்படி ஒரு பரிகார ஸ்தலங்க. 18 சித்தர்களில் ஒருத்தரான தன்னாட்சி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தர் வந்து இங்கேயே ஒரு வாழ்ந்ததா சரித்திரம். அங்கேயே அவருக்கு குகை, சமாதி எல்லாமே இருக்குது. இது கோயிலுக்கு மேலே போகிறப்போ இந்த தன்னாட்சி சித்தரையும் பார்க்கலாம். அவரை புண்ணாக்கு சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க, பின்னாக்கு சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் நாக்கை மடிச்சு வச்சுட்டு அருள்வாக்கு சொல்றதுனால பின்னாக்கு சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு குரல் சொன்னதுல அதுல புண்ணாக்கு அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை வந்தது, அதனால புண்ணாக்கு சித்தர்னு சொல்லுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா 18 சித்தர்ல ஒருத்தர் தன்னாட்சி அப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவரோட தலத்தையும் வழிபடலாங்க. இங்க வந்தோம்னா எல்லா தெய்வத்தையும் வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்க அமையுங்க. இங்க பிரார்த்தனைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக பார்த்தோன்னா குழந்தை வர வேண்டிய வர்றாங்க. கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டு சஷ்டி விரதம் இருக்கிறப்ப கண்டிப்பாக அடுத்த டைம் குழந்தை கிடச்சிருங்கிறது ஐதீகங்க. இது கண்கூடாகவும் நம்ம பார்க்குறோம். இந்த வருஷம் சஷ்டி விரதம் இருக்கிறாங்க, அடுத்த வருஷம் கையில் குழந்தையோட வர்றாங்க. தொடர்ந்து வந்து அவங்க வழிபட்டு இருக்கிறத நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிதுங்க. அது இல்லாமல் இந்த செவ்வாய் தோசை நீக்கிறதுக்கும் முக்கியமான பரிகார தலங்கிறதுனால இங்கே அதிகமாக செவ்வாய் தோசத்துக்காக வர்றாங்க. செவ்வாய் தோசை அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க இங்கே வர்றாங்க. அப்புறம் பார்த்தோன்னா நோய் தீர்க்கிறதுக்காகவும், துன்பம் நீங்கிறதுக்கு, ஆயுள் பலம் அதிகரிக்க, கல்வி அறிவுக்காகவும், விவசாயத்துக்காக, இப்படி நிறைய வேண்டுதலுக்காக இங்கே வர்றாங்க. இங்கே வந்து இயற்கையாகவே நிறைய மூலிகை செடிகள்லாம் அமைஞ்சிருக்கிறதுனால இங்கே வர்ற ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க, ஆஸ்துமா நோய் பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் இங்கே வந்தாங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு நல்லா குறையுது அப்படின்னு சொல்லி அனுபவபூர்வமாக இங்கே சொல்கிறாங்க. இங்கே ஆஸ்துமா இருக்கிறவங்களோ இல்லாட்டி நிறைய ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதுலேருந்து ஒரு தீர்வு கிடைக்குதுங்கிறது ஒரு அனுபவபூர்வமான உண்மைங்க. நேர்த்திக்கடன் அப்படின்னு பார்த்தோன்னா பால் தயிர் அபிஷேகம் அதிகமாக பண்ணுறாங்க. இங்கே செய்யக்கூடிய தயிரில் பண்ணக்கூடிய அபிஷேகம் திரும்ப அந்த தயிர் வந்து புளிக்கிறது இல்லைங்கிறது மிகப்பெரிய அதிசயங்க.
அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோன்னா காவடி எடுக்கிறது, முடி காணிக்கை செலுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்புங்க. கிருத்திகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம், காவடி எடுக்கிறது, பால் குடம் எடுக்கிறதெல்லாம் இங்கே வந்து ரொம்ப சிறப்புங்க. இங்கே முடி இறக்கி காது கொடுத்துறது, சஷ்டி விரதம் இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப 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 அதிகம். இங்கே சஷ்டி விரதம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர்கிட்ட காப்பு கட்டுவாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து நம்ம ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்குறோம். கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி பார்த்தோன்னா சஷ்டி விரதம் முதல் நாள். இன்றைக்கி வந்து 2025 22/10/2025 இன்னைக்கு சஷ்டி விரதத்தோட முதல் நாள். ரொம்ப நாள் இந்த சென்னிமலை கோயிலை பற்றின ஒரு வீடியோ ஏதாவது செஞ்சு போடணுங்கிறது ரொம்ப நாள் ஆசைங்க. அது இன்னைக்கு நிறைவேறிக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த சென்னிமலை புராணம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய புராணம். இதில் வந்து ஏகப்பட்ட புராண விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் தொடரலை. முக்கியமாக இப்போ தற்போது நடக்கக்கூடிய விஷயங்கள், தற்போது நடக்கக்கூடிய அதிசயங்கள், இதை பற்றி மட்டும்தான் நம்ம பேசியிருக்கிறோம். இது தல புராணம்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை எடுத்து கட்டின தம்பிரான்கா அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் கதை, இது நிறைய இருக்குதுங்க. ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, பழைய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. நம்ம அதெல்லாம் தொடரலை. நம்ம அடியனுக்கு தெரிஞ்சது மட்டும், அடியனுக்கு கொஞ்சம் ரொம்ப பெரிய வீடியோ போட்டால் ஓடாது, ஒரு 10 நிமிஷம் ஓடுற மாதிரி ஒரு வீடியோ போடணுங்கிறது ஒரு ஆசை. அது இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் போட்டிருக்கிறோம். அடியன் ஏதாவது தவறாக கூறியிருந்தால் மன்னிக்கணும். அடியனுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டுமே போட்டிருக்கிறேன். இந்த சஷ்டி விரதம் இருந்து நல்ல ஒரு முருகனோட அருளை பெறணுங்கிறது அடியனின் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.